மற்றொரு அண்மை செய்தியாக பார்த்து வருகிறோம். கும்பகோணம் பாரத ஸ்டேட் வங்கியிலிருந்து 3 கோடி எடுத்துச் சென்ற வேன் கவிழ்ந்து விபத்துக்குள்ளாகி இருக்கிறது. துப்பாக்கி ஏந்திய பாதுகாவலர்களுடன் 10 பெட்டிகளில் 3 கோடி ரூபாய் எடுத்துச் சென்ற வேன் கவிழ்ந்திருக்கிறது. கும்பகோணம் அருகே தாராசுரம் பகுதியில் சென்று கொண்டிருந்த போது வேன் கவிழ்ந்து விபத்துக்குள்ளாகி இருக்கிறது. இது குறித்த கூடுதல் விவரங்களை வழங்குவதற்காக எமது செய்தியாளர் சரவணன் இணைப்பில் இணைகிறார். வணக்கம் சரவணன். கும்பகோணம் பாரத ஸ்டேட் வங்கியிலிருந்து 3 கோடி எடுத்துச் சென்ற வேன் கவிழ்ந்து விபத்துக்குள்ளாகி இருக்கிறது. அங்கு ஏற்பாடுகள், மருத்துவ வசதிகள் ஏதேனும் செய்யப்பட்டிருக்கிறதா? வணக்கம் ராஜேஷ். நிச்சயமாக கும்பகோணம் அருகே பரபரப்பான ஏடிஎம் பணத்துடன் சென்ற வாகனம் டயர் வெடித்து விபத்து, பாதுகாவலரும் காயமடைந்துள்ளன. தஞ்சாவூர் மாவட்டம் கும்பகோணம் அருகே தாராசுரம் புறவழிச்சாலை பகுதியில் நிகழ்ந்த பெரிய விபத்து. ஏடிஎம் இயந்திரத்துக்கு பணம் ஏற்றி சென்ற வாகனம் திடீரென டயர் வெடித்ததால் தலைகீழாக கவிழ்ந்தது விபத்துக்குள்ளானது. இது பெரும் அச்சத்தை ஏற்படுத்தியிருக்கிறது. இந்த சம்பவத்தால் அப்பகுதியில் சிறிது நேரம் பெரும் பரபரப்பையும் ஏற்படுத்தியுள்ளது. விபத்து நடந்த இடத்தில் தஞ்சாவூரிலிருந்து திருப்பனந்தாளில் உள்ள எஸ்பிஐ ஏடிஎம்காக இயந்திரங்கள் நிரப்புவதற்காக பணம் மற்றும் பாதுகாப்பு அதிகாரிகளுடன் வாகனம் ஒன்று புறப்பட்டு சென்றுள்ளது. வாகனம் தாராசுரம் புறவழிச்சாலை பகுதியில் உள்ள சாந்தி வித்யா பள்ளி அருகே எதிர்பாராத விதமாக வாகனம் டயர் திடீரென வெடித்ததால் அங்கு பெரும் பரபரப்பையும் ஏற்பட்டுள்ளது. இதனால் ஓட்டுநர் கட்டுப்பாட்டை இழந்து வாகனம் தாறுமாறாக ஓடியதால் சாலை ஓரத்தில் தலைகீழாக கவிழ்ந்துள்ளது விபத்துக்குள்ளாக சொல்லப்படுகிறது. அதிகாரிகளுக்கு காயமும். இந்த விபத்தில் வாகனத்தில் பாதுகாப்பு பணியில் உள்ள 2 அதிகாரிகளும் ஒருவருக்கொருவர் பலத்த காயம் அடைந்துள்ளன. மற்றவருக்கு லேசான காயங்களும் ஏற்படுத்தியுள்ளன. விபத்தை குறித்து தகவல் அறிந்து உடனடியாக அப்பகுதியில் மக்கள் மற்றும் காவல்துறையினர்கள் சம்பவ இடத்திற்கு விரைந்து வந்து காயமடைந்தவர்களை மீட்டு 108 ஆம்புலன்ஸ் மூலம் கும்பகோணம் தலைமை மருத்துவமனைக்கு சிகிச்சைக்காக அனுப்பி வைக்கப்பட்டுள்ளது. பணம் ஏற்றி சென்ற வாகனம் விபத்துக்குள்ளானதை அடுத்து பணம் பாதுகாப்பாக உள்ளதாகவும் என்பது குறித்து விபத்துக்கு காரணமான குறித்து சம்பவங்களையும் தாலுகா காவல் நிலையம் விசாரணை மேற்கொண்டு வருகின்றன. இந்த சம்பவம் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளதாக சொல்லப்படுகிறது. விவரங்களுக்கு நன்றி சரவணன்.